பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். தாவீது அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறார். பாருங்கள், சங்கீதம் 39:7 வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. இன்னைக்கு நாமளும் கூட அப்படித்தான் சொல்லணும். யார் நம்முடைய நம்பிக்கை? நீரே என் நம்பிக்கை. வேறொரு நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. வேறொரு நம்பிக்கை எனக்கு இருந்தா அது வெற்றியுள்ள ஒரு நம்பிக்கையா இருக்காது. என் நம்பிக்கை வீணா போயிடும். ஆனா அப்பா மேல நம்பிக்கை வச்சா நான் ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுப்பேன். ஒருவேளை எழுந்திருக்க முடியாத ஒரு குழியில விழுந்து கிடக்கிறீங்களா? யோசேப்பு போல நிச்சயமாய் தூக்கி விடுவார். அந்த குழியிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, மறுபடியும் தோல்வியா? நீரே நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. அப்பா, என் நம்பிக்கை நீங்க தான். எனக்கு கஷ்டமானாலும் ஜெயமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் நீங்க தான் என் நம்பிக்கை. சொல்லி பாருங்க, அறிக்கையிட்டு பாருங்கள். பட்டு போன நிலைமையில இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைய மறுபடியும் கட்டாயம் கட்டி எழுப்பார். நான் கூட ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றேன்னு நினைக்காதீங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஆவில நிறைந்து நான் உங்களுக்காக அந்த வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்வீர்கள். மகிமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நீங்க 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் எழும்புவீர்கள். உங்களுடைய வாழ்வு துளிர்க்கும். பிரியமானவர்களே, உங்களை தலை நிமிரச் செய்வார். எப்பொழுது? நீரே என் நம்பிக்கை. அந்த வார்த்தையில நம்ம உறுதியா இருக்கும் பொழுது, கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். ஆதலால் நம்முடைய நம்பிக்கை அவராய் இருக்கிறபடியால் அந்த தினம் அறிக்கையிட்டு அப்பாவை சந்தோஷப்படுத்தி ஜெயத்தின் மேல் ஜெயம் எடுப்போமா? அந்த நம்பிக்கையில உறுதியா இருங்க. வெற்றி நிச்சயம். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகநாதா, ஆவியானவரே, அப்பா, தாவீத போல இன்னைக்கு நாங்க சொல்றோம், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை. உம்மை தன்னுடைய நம்பிக்கையாய் பலனாய் கொண்டிருக்கிற மனுஷன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா, அதே வசனத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் ஐயா. இப்படியாய் அறிக்கையிடுகிறேன் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய விசுவாசத்தின் படி நன்மையான ஈவுகள் உண்டாகட்டும். நீர் எங்க நம்பிக்கையா இருக்கும்போது நாங்க தோல்வி அடைவதில்லை. வெற்றியை எடுத்துக் கொள்கிறோம். ஜீவன் உள்ள பிதாவே, ஆமென், ஆமென்.